திமுகவுக்கு ஆதரவாக யாருன்னா பேசுனாங்கன்னா உடனே ரூபா ஊப்பி அப்படிம்பாங்க. எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க, 200 ரூபாயா அப்படின்ட்டு புரியாது. இன்றைக்கி தான் அது தெரியுது எனக்கு. அதாவது 1975 நம்ம இந்திரா காந்தி கவர்மெண்ட் அவசர நிலை கொண்டு வர்றாங்க. அதுக்கு எதிராக திமுக கட்சியை சேர்ந்தவங்க போராடுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் மிஸ்ஸா சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே தள்ளிடுறாங்க. அப்போ அவங்க குடும்பம் பாதிக்கப்படும்ல, குடும்ப தலைவர்கள் போய் ஜெயிலில் இருந்தால் குடும்பம் என்னத்துக்காகும். அதனால் திமுகவிலேருந்து அந்த கட்சியிலேருந்து அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனவங்களுக்காக அந்த குடும்பத்துக்கு ஒரு 200 ரூபா மாதம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அந்த 200 ரூபாயை தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்களோ, யாரெல்லாம் அந்த 200 ரூபா உதவித்தொகை வாங்கினாங்களோ, அவங்க தங்களை 200 ரூபா உடன்பிறப்பு அப்படி சொல்லி பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. அது ஒரு பட்டம் மாதிரி அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அதுவே கேலிக்கு சொல்கிறாங்க. என்னென்னா 200 ரூபா வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ ஒன்றில் பதிவிடுறாங்க அப்படின்ற கேலியாக சொல்கிறதுக்காக 200 ரூபா ஊப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதோட மதிப்பு என்னன்னு பார்க்கணும்ல. சும்மா 75ல் 200 ரூபா வாங்கினாங்கன்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. இன்றைக்கி எப்படி அதே 200 ரூபாய் சொல்ல முடியும்? அதோட கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த 1975 தங்கத்தோட விலை பவுன் 450 ரூபாயாக இருந்துச்சான். அப்போ கிட்டத்தட்ட 6 பவுனுக்கு நெருக்கமாக நம்மளால் வாங்க முடியும் அந்த 200 ரூபாய் வச்சு. இப்போ தங்கத்தோட விலை என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40,000 சொல்லலாம். 200 ரூபா ஊப்பின்னு சொல்ல போல 40,000 ஊப்பி அப்படின்னு சொல்லலாம் இப்போ உள்ள மதிப்புக்கு. அதே 200 ரூபா இப்போ சொன்னால் அது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் தயவுசெய்து இந்த 200 ரூபா ஊப்பி அப்படின்ற அந்த வார்த்தையை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ உள்ள அந்த விலைவாசி நிலவரத்தை வச்சு 40,000 ரூபா ஊப்பி அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படி சொன்னால் தான் இப்போ யாருன்னா அந்த கட்சிக்காக சார்பாக எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். அவங்க 40,000 ரூபா வாங்குறாங்களா இல்லையா, 40,000 ரூபா ஊப்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும் இப்போ இருக்கிற விலைவாசி. சரிங்களா?